இங்க ஹீரோ குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போது சுட்டு கொன்னுறாங்க. அதனால அவங்க அம்மா தான் ஹீரோவை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனா ஒரு நாள் இவங்க மயங்கி கீழே விழுந்துறாங்க. ஸோ ஃப்ரெண்டு இவனும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தா இவங்களுக்கு கேன்சர்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு 6 மாசமா கேன்சர் இருக்கு. ஆனா புள்ளைக்கு தெரிஞ்சா ரொம்பவும் கஷ்டப்படுவான். அது மட்டும் இல்லாம நிறைய செலவாகும்னு சொல்லிட்டு சொல்லாமலே விட்டுறாங்க. இப்போ இதை கேட்ட ஹீரோவும் அம்மா மேல ரொம்பவும் கோவப்படுறான். ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு 10 லட்சம் மேல செலவாகும் சொல்றாங்க. அதை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்றான். ஸோ பணத்துக்காக நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்க்கறான். எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஊர்லயே பெரிய ரவுடி ஒருத்தர் இருக்கான். அவங்க கிட்ட கிடைக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த ரவுடி இவனோட அப்பா இறக்கும் போதே இவங்க அம்மா மேல ஒரு கண்ணா இருப்பாங்க. ஆனா அவங்க எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இப்ப அசிங்கமா பேசுறான். அதை கேட்டதுமே கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்துடுறான். இருந்தாலுமே இப்போதைக்கு இவனுக்கு அம்மா தான் ரொம்ப முக்கியமா தெரியுறாங்க. அதனால எப்படியாச்சும் காப்பாறன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ரவுடி கிட்டே போய் நிக்கிறான். அவனுமே 2 வெள்ளக்காரங்கள கடத்திடுவான்னு சொல்லிட்டு வேலையை கொடுக்குறான். அந்த வேலையை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறான். பார்த்தா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உங்க அம்மாவோட சேர்த்து நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க அந்த டாக்டரை யாரோ கடத்திட்டாங்க. அதனால தான் உங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த டாக்டரோட ஃபேஸையே காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம அம்மாவை நம்மளே கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனா ஹீரோ இதுக்கப்புறம் யாருக்குமே எதுவுமே நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அவங்க கிட்ட இந்த டாக்டரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான்.